இத்தனை நாள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது சுசிலா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் திடீர்னு அவங்கள வெளியே காமிக்கணும்? நான் தானே அதை கொண்டு வந்தேன். அவங்க சுசிலான்னு ஒருத்தருக்கு இருக்கிறாங்க. ஜிகே மணிலேருந்து அருள் எல்லாரும் அவங்க காலில் தான் விழுவாங்க. அவங்க கிட்ட இந்த பணம் இருக்குது, கட்சி பணம். அந்த பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறதுல வட்டிக்கு கொடுப்பாங்க. இது வந்து நிர்வாக குழுவில் வந்து சொன்னார்ல, எனக்கு ஆளுமை திறமையே கிடையாது, புதுவெளியில் எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது, அவர் ஒன்றுமே இல்லை, மக்கு பிளாஸ்டி, எப்பயுமே தூங்கிக்கினே இருப்பான், அவன் இப்போ யார் உரிமை மீட்க போகிறான், என்ன உரிமைடா நீ வாங்கி கொடுத்து எதை மீட்க போகிற? கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, என் பேரை ராமதாஸை யூஸ் பண்ணக்கூடாது. யார் அன்புமணி பின்னாடி ராமதாஸ் பேருன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றா இனிஷியல் ஒன்றா போட்டுக்க, அதுவும் போனால் போதும். ஒரு பெத்த அப்பனை வந்து அவனுக்கு கொடுக்குறான்னா எவ்வளோ அளவுக்கு பிரச்சனை இருக்கும். நான் வந்து நிறைய சத்தியத்தை யாரால மீறினேன், இந்த அன்புமணியால் தான் மீறினேன். முதல்ல ஆமாம், நான் வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தேன், நல்ல கல்வி கொடுத்தேன், ஒரு யோகியன் பெற்ற ஒரு மகா அயோக்கியம் இவன், இந்த மாதிரி வார்த்தைகள். என்ன அவர் உருவாக்கின கட்சி, அவர் உருவாக்கினார். வேறும் இங்கே தான் இருக்குது. அவன் கடற்கராமா ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நாய் நாதாரி பையன். நாங்கள் தானே ஊருக்கு போய் எல்லாத்தையும் வளர்த்தோம், கட்சியை வளர்த்தோம், எல்லாம் செஞ்சோம். சுசிலா சொல்றதை தான் அவர் செய்கிறார். இவ்வளோ பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கட்சி விஷயத்துலையுமே அந்த சுசிலா சொன்னதாங்க. சுசிலா சொன்னாதானே நியமனம் நீக்கம் வருமானம். சுசிலா யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியிலிருந்து நிறுவனர் தலைவர் CN ராமமூர்த்தி ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டது. இப்ப சமீபத்துல வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் ஐயா வீட்டுல நடந்த ஒரு திருமண விழா. அந்த திருமண விழாவில் சுசிலா அம்மா இன்னொரு போட்டோ வந்துட்டு இதுல போஸ்ட் பண்றாங்க. அதனால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்றாங்க. சோ உங்களது கருத்து? இல்ல, இப்போ வந்து சுசிலா 50வது ஆண்டு இதுதானே திருமண நாள் வந்து கல்டன் ஹோட்டல்ல நடக்குது. அது மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, கல்டன் ஹோட்டல். அது ஜெகத் ரட்சகன்றது. அது வந்து 7 ஸ்டார் ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் தான் அவர் வந்து திருமணம். இது ஏற்கனவே ஜூலை மாதம் 24ஆம் தேதி அவங்க தைலாபுரத்தில் சரஸ்வதியோட 60வது திருமண ஆண்டுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. அது முடிஞ்ச உடனே இது 50வது ஆண்டு திருமணம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு இருக்கிறேன், யாரும் கேட்கல. இப்போ வந்து சுசிலானா யார், அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ சுசிலாவை ராமதாஸே வந்து வழிமொழிஞ்சு ஊர் உலகத்துக்கு அறிவிக்கிற மாதிரி அவர் பண்ணார். ஸோ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து இந்த இதில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது 21 வயசுலாம் கல்யாணம் ஆச்சுங்க. அப்போ வந்து அவர் ஊர் வந்து கீழ்சிவிரி, ராமதாஸ் ஊர். 2 கிலோமீட்டர் தள்ளினா வந்து நல்லாமூர். அந்த ஊருக்கு போய் என்ன பண்ணாருன்னா, இந்த 5ஆம் கிளாஸ் படிச்சுருந்த இந்த பொண்ணு, இந்த யாரு சரஸ்வதி, இப்போ ஒய்ஃப்னு சொல்றாங்கல்ல, அது 5ஆம் வகுப்பு தானே சார் ஒய்ஃப்னு சொல்றாங்க. இல்ல ஒய்ஃப். அது கேளுங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவர் வந்து தப்பு பண்ணிடுறாரு, பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க, விட்டுட்டு ஓடிடுறான் ராமதாஸ். அவரை வந்து எங்கே போனான்னு தேடுறாங்க, எங்கெங்கும் இல்லை. இவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை வந்து அங்கே தஞ்சாவூர் இதில் இருக்கிறான். அங்கே போய் தேடி இவன் கண்டுபிடிச்சின்னு வந்து இதில் வந்து நல்லா ஒரு அந்த பொண்ணு ஒரு சரஸ்வதி ஊரில் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு லேம்ப் போஸ்ட்டில் கட்டி போட்டு உதைக்கிறது பகல்லாம். அப்புறம் ராத்திரியில் அவுத்து விட்டுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுதான் வந்து சரஸ்வதி படிப்பு தான் வந்து 5ஆம் கிளாஸு. ஸோ அதனால் தப்பு கிடையாது. இவன் ஏமாற்றிட்டு ஓடுறான்ல, நீ தானே முதல்ல நாடக காதல். அப்போல்லாம் பெல் பாட்டம் போட்டுன்னு, இப்போல்லாம் மாதிரி ஜீன்ஸ்லாம் இப்போ கிடையாதுல்ல, வெறும் பெல் பாட்டம் போட்டு ஏமாற்றிட்டான் அந்த வழக்கு தெரிய வச்சு. ஸோ அது ஒன்று. இப்போ அதுதான் 60வது கல்யாணம். அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணார். அது ஒன்று. 2வது இப்போ 50வது கல்யாணம் பண்ணது யாருன்னா, அந்த ஒரு கிளினிக் வச்சுருந்தார்ல, அந்த கிளினிக்கில் வந்து இந்த டோக்கன் போடுறவங்க, இந்த சுசிலா அவங்க வந்து எல்லாரும் நர்ஸுங்கிறாங்க. அவங்க எங்கே நர்ஸு, 4ஆம் கிளாஸ் தானே சொல்லுவாங்க. யார் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போன வண்டி ஓட்டியிருந்தா ஓனர் கூட வண்டி ஓட்டி இருப்பார், அவனை டிரைவருன்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து நர்ஸ் அங்கே இருக்கிறதுனால நர்ஸ். அவங்க நர்ஸு கிடையாது, அவங்க படித்ததே 4ஆம் கிளாஸு. காலையில் தூங்கி எழுந்தோடனே அவங்க அம்மா இட்லி சுட்டு கொடுப்பாங்க. அதை அந்த தெருவில் போய் விற்றுட்டு அவங்க அம்மாண்ட கொடுத்துட்டு எஞ்சி நேரத்தில் இங்கே வந்து உக்காந்து
டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? ராமதாஸ் டாக்டர் பார்க்க வர்றவங்களுக்கு. இதுதான் இவங்க டோக்கன் போட்டு கொடுத்தவங்க தான் அப்படியே வளர்ந்து இது மாதிரி வந்த உடனே ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அம்மா. எங்கே? திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது ராமதாஸ் தான் இதுவாச்சே, ரவுடி பசங்களை நிறைய வச்சுருப்பார்ல ராமதாஸு. அப்புறம் அதனால் வந்து என்ன பண்ணார், கூலிப்படையை அனுப்பி அவங்க தாலி அறுத்து அங்கேயே போட்டு தூக்கின்னு வந்துட்டார். ஏற்கனவே கல்யாணம். ஆமாம், அவங்க வந்து கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு தான் இப்போ வந்து 50வது கல்யாண ஆண்டு விழா எடுத்தார். ஸோ முதல்ல நாடக காதல் ஆரம்பிச்சு தான் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது. இவர் சொல்லுவார்ல, நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறான், ஒரு கண்ணாடி போட்டுக்கிறான், அப்படியே மிரட்டி இதெல்லாம் கூட்டின்னு போகிறான் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து இதை வந்து நான் சொல்லக்கூடாது, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். ஆனால் நீ எப்போ வந்து இந்த திவ்யா இளவரசன் மேட்டரில் நாடக காதல் எப்படி விடலாம், அது விடலாம், ஒரே அமக்கலம் பண்ணி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி அது 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாகி கொந்தளிச்சு எரிஞ்சுது. ஆமாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ராமதாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த காதலை அறிமுகப்படுத்தணும்னு ராமதாஸ். என்ன காதல்? நாடக காதல். 2வது வந்து கள்ளக்காதலும் அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அவங்களுக்கு வந்து ஏன் வந்து சுசீலாவை வந்து நம்ம ரொம்ப எதிர்க்கிறோம்? ஐயா, இதுல ஒரு சந்தேகம் ஐயா. இத்தனை நாள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது சுசிலா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் திடீர்னு அவங்கள வெளியே காமிக்கணும்? நான் தானே அதை கொண்டு வந்தேன். அவங்க சுசீலான்னு ஒருத்தருக்கு இருக்கிறாங்க. எல்லா நிர்வாகிகளும் சுசீலா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் எம்எல்ஏ எம்பி சீட்டு. அவங்க சொன்னாதான் அங்கே கட்சி நிர்வாகிகள் நியமனம் நீக்கெல்லாம் நடக்கும். இந்த ஜிகே மணிலேருந்து அருள் எல்லாரும் அவங்க காலில் தான் விழுவாங்க. அவங்க கிட்ட இந்த பணம் இருக்குது, கட்சி பணம். அந்த பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறதுனா வட்டிக்கு கொடுப்பாங்க. இப்போ பேங்க் வட்டி விட கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் பணம் நமக்கு சேஃபாக இருக்குன்னு. அது இல்லாமல் ஒரு 10 மாவட்டத்துக்கு இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, மார்வாடிஸு, அவங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு வேணுன்னும் போது நான் கேட்பேன் கொடுக்கணும்னு. அந்த வேலை தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஒரு அறக்கட்டளை வேறு ஆரம்பித்து கொடுத்தார் ராமதாஸ், விஸ்வகர்மா அறக்கட்டளை. அதுக்கு பணம் போட்டிருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபா அதில் இருக்குது. ஸோ பணம் அங்கே போயிடுது, இது அதிகாரமும் அங்கே போயிடுது. ராமதாஸ் வந்து நியமனம் பண்ணுறார் யாரை? இவர் வந்து தலைவர் நியமனம் பண்ணிட்டு ஒரு இதில் கூட கையெழுத்தே கிடையாது, விடலை. அதுக்கு முன்னாடி யார் போட்டிருந்தது? ராமதாஸ் போட மாட்டார், ஜிகே மணி தான் போடுவார். அவருடைய உத்தரவின் பேரில், அவருடைய ஆணைக்கிணங்க, அவருடைய கட்டளைக்கிணங்க இவரை நாங்கள் வந்து நியமனம் செய்கிறோம். அதில் அவர் கையெழுத்து போட்டு இவரும் கையெழுத்து போடுவார். அப்படி இருந்தது. ஸோ இப்போ அன்புமணி வந்தோடனே எதுவும் விடலை. ஏன் விடலை அப்படின்னா, அன்புமணிக்கும் அவருக்கும் வந்து 3 இடத்துல பணம் வாங்கிட்டான் அன்புமணி தேர்தலில், எம்பி தேர்தலில். ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, 2வது இது வந்து பிஜேபி, 3வது வந்து டிஎம்கே. ஆனால் டிஎம்கே பணம் வாங்கி டிஎம்கே திட்டுறான், மற்றவங்களாம் எலும்பு துண்டுக்காக பேசுகிறாங்க அது இதுன்னு. இது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எப்படியா இருந்தாலும் தெரியும்ல. கெட்டிக்காரன் புழுக்கு 8 நாளைக்கு. அவருக்கு வந்தோடனே அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு சரஸ்வதியை, பையன் வந்தானே காசு கொடுத்தானா அப்படின்னு, பணம் கொடுத்துட்டு போனானா, எங்கே வச்சுருக்கான் அப்படின்னு. அப்புறம் கோடிக்கணக்கில் தானே வருது, அது எங்கே வைப்பாங்க? ஒன்றும் இல்லை, அவன் கொடுக்கல, வந்தான் போயிட்டான் அப்படின்னு. உடனே அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெறுப்பாயிடுது. வெறுப்பாய் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் இந்த பையன் வந்து சரி கிடையாது, நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னும் போது இவர் யாரெல்லாம் பார்க்க வராங்களோ பார்க்க வர்றவங்களெல்லாம் வேவு பார்த்து, அதுதான் அந்த இது வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ஒட்டு கேட்கும் கருவி. அது மூலமாக நான் என்ன பேசுகிறேனோ ராமதாஸ் சொல்கிறது ஒரு சொடக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போயிடுது. என்ன திருவண்ணாமலையிலேருந்து பார்க்க வந்தவங்கள அவங்கள பிடிச்சி திருப்பி போக சொல்லிட்டாங்க. நான் வந்து இதுவெல்லாம் கூட்டுறேன், மாநாடு முடிஞ்ச பிறகு, இங்கே மகாபலிபுரம் மாநாடு முடிஞ்ச பிறகு நான் எதை கூட்டுறேன், வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறேன், அதில் வந்து என்ன நீக்க போகிறாங்க அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு அன்புமணி 8 பேர் தானே வந்தான், 100 பேர் வரலையே, அப்பயே நான் செத்துட்டேன்றார் ராமதாஸ். ஸோ இது மாதிரி எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாரு. 2வது இவர்கிட்ட வந்து ஒரு 34 அமைப்பு இருக்குது. யார்? ராமதாஸ் கிட்ட. என்ன 34 அமைப்புனா, இப்போ வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி அப்படின்லாம் சொல்லுவாங்க மற்ற கட்சியில். இவரை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் பேர் வேறு வச்சிருவார். என்ன பண்ணுவார்? சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் அணிக்கு, அப்புறம் வந்து உழவர் பேர் இயக்கம் அந்த விவசாய அணிக்கு, அப்புறம் வந்து இது இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருவார். எஸ்ஐஎஸ், அந்த ஊடக பிரிவு, அது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு இவர் கூட்டுறாரு. இதை வந்து அன்புமணியால் கூட்ட முடியாது.
ஏன்னா இவர் இருக்கும்போது போட்டது அவங்க வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இவர் நியமனம் பண்ண தலைவர்கள். அதனால தான் ஒவ்வொருத்தரா கூட்டு எல்லாரையும் பண்ணி ஒரு லெவல் பண்ணிட்டார். முதல்ல இது வந்து நிர்வாக குழுல வந்து சொன்னார்ல, எனக்கு ஆளுமை திறமையே கிடையாது. பொதுவெளியில எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது. அவரு ஒண்ணுமே இல்ல. மக்கு பிளாஸ்திரி. எப்பயுமே தூங்கிக்கினே இருப்பான். அவன் இப்ப யார் உரிமை மீட்க போறான்? என்ன உரிமைடா நீ வாங்கி குடுத்து எத மீட்க போற? அவரு போகக்கூடாது. முதல்ல என்ன சொல்றாங்க? கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது. கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது. என் பேரு ராமதாஸை யூஸ் பண்ணக்கூடாது. யார் அன்புமணி பின்னாடி ராமதாஸ் பேருன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணா இனிஷியல் ஒண்ணா போட்டுக்க. அதுவும் போனா போதுன்னு. ஸோ ஒரு பெத்த அப்பனை வந்து அவனுக்கு குடுக்குறான்னா, எவ்வளோ அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அது இல்ல இல்லாம அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தியிருப்பாரு. அவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன். இப்போ வர என்ன நடந்தது? அடியெல்லாம் எப்படி குடுத்தான்னு. ஸோ இப்போ வந்த உடனேமா இது மாரி வந்து ஒண்ணா போட்டு அவன் பேர்ல இது குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. டிஜிபி ஆஃபீஸ்ல குடுக்குறாங்க. இந்த மாரி பண்றாங்க தப்பு. எனக்கு அந்த இதெல்லாமே ட்விட்டரை முடக்கிட்டாங்க. ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க. அப்புறம் இவர் என்ன பெரிய தலைவர், எல்லாத்தையும் முடக்கிட்டான். ஒன்றும் கிடையாது. அப்புறம் அடுத்தது இவர் வந்து எங்களை வந்து பாதுகாப்பு இல்லை எனக்கு, என்னை அடிக்க வரான், எனக்கு இல்லைன்னு சொன்னோன்னா இன்னும் ஒரு 6 போலீஸ்காரனை போட்டாங்க. ராமதாஸுக்கு முன்னாடி 5 பேர் 11 பேர் எங்கே போனாலும் போகணும் வரணும்னு. ஸோ இந்த மாதிரி அன்புமணிக்கு பயந்துக்குன்னு இவங்களும் இருக்கிறாங்க. அந்த சுவேலாவும் அந்த இவங்க இருக்கிறாங்களா சுசீலாவும் அது மாதிரி வந்து பயந்துக்குன்னு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இவங்க வேற மாதிரி இருக்கிற இதெல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்புமணி என்ன பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இவர் யாரெல்லாம் நீக்கிறாரோ அவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. அந்த திலகபாமா இது பொருளாளர் இங்கே வந்து போனவொன்னே அங்கே வந்து அடைக்கலம் அவங்க கொடுத்துட்டாங்க. பொதுச் செயலாளர் இங்கே இருந்தார், அங்கே போனார். அவர் என்ன சொல்கிறார், இந்த பொதுச் செயலாளர் தான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா அந்த தேனி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்கு முன்னாடியே மதுரையில் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே மெட்ராஸுக்கு கொண்டு வந்து அவனுக்கு ஒரு காரை இதை கொடுத்து தண்ணி ஊற்றி 7 ஸ்டார் ஹோட்டலில் மிதக்க விட்டாங்க. இது சொன்னது ராமதாஸ். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து போனவங்களாம் அவதூறாக பேசுகிறாரு. அன்புமணி ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு. இது சௌமியா வந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பதட்டத்தில் அவர் ராமதாஸ் வந்து பத்திரகாளி வந்துடுதுன்னு பயப்படுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது. நீங்கள் இப்போ கேட்டிங்களே ஏன் வந்து இது மாதிரி ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு வராரு, அன்புமணி வராரு. வந்த உடனே என்ன கேட்குறாரு, ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. யார்? ராமதாஸ் இது எங்கள் அம்மா கட்டின வீடு, நான் வருவேன் அப்படின்னாரு. இங்கே வர்ற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. உடனே சண்டை வருது. அப்போ வந்து மூஞ்சில வந்து குத்திடுறான் பொறுமையாக. என்னது என்ன குத்துது? ஊமக்குத்து குத்துனா மூஞ்சிலாம் வீங்கிடுது அவருக்கு. அதனால் போய் 6 மணி நேரம் தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணிக்கின்னு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அப்புறமா வராரு. அவங்க அதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அவங்க அம்மாவை இது வந்து இளைஞர் அன்னைக்கு அந்த முகுந்தனுக்கு கொடுத்தாங்கல்ல, அவன் 2வது பொண்ணு கொடுத்தா நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் பாட்டிலால் அடிச்சுது. யார்? அன்புமணி வந்து அவங்க அம்மா. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்து போச்சு. இதை வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே ஓடிட்டாங்க. இந்த வேலைக்காரங்களையும் வெளியே துரத்திட்டாங்க. ஒரு இழவுந்த வீடு மாதிரி ஒவ்வொரு கத்தி அமகலம் பண்ணி ராமதாஸே சொல்லற, நாங்கள் இங்கே சண்டை போட்டது, அழுதது, ஓலம் வெட்டது வந்து இந்த இது வந்து பாண்டிச்சேரி ரோடு. அது அந்த வீடுக்கு அங்கே தான் இருக்குது. பாண்டிச்சேரி திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற ஒரு மெயின் ரோடு. அந்த ரோட்டில் வந்து இது மாதிரி கேட்டுது, நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்களை வந்து ட்ரபுள் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது இல்லாமல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் வந்து நிறைய சத்தியத்தை யாரால மீறினேன், இந்த அன்புமணியால் தான் மீறினேன். முதல்ல ஆமாம், நான் வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தேன், நல்ல கல்வி கொடுத்தேன், ஒரு யோகியன் பெற்ற ஒரு மகா அயோக்கியம் இவன், இந்த மாதிரி வார்த்தைகள். ஆனால் ராமதாஸே ஒரு மகா பிராட அயோக்கியம், அது வேறு, அவனுக்கு பிறந்தவன் தானே அப்படி இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு சண்டையை பண்ணி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க. இந்த மக்கள், இந்த சமுதாயம் அவங்க என்ன நினைப்பாங்க? இல்லை தொடர்ந்து இப்போ எல்லா இடங்களும் என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்களோட குடும்ப சண்டையை வந்துட்டு மக்கள் அந்த ஒரு 2 கட்சிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற மக்களை பிரித்து மக்கள் சண்டையாக ஆக்குறாங்க. ஒன்னா இருக்கிற மக்களை 2 பக்கமா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வருது. உண்மைதானே? ஆமா, அதுதான் இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாம் காலிமா, எல்லாம் ஓடிட்டாங்க. இது 2009 அது வந்து அங்கீகாரம் கிடையாது இந்த இதுக்கு, பாமகவுக்கு. அதில் ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, அந்த தேர்தலேருந்து போட்டிட்டாங்களா 2009க்கு அப்புறம் நடந்ததில், ஜெயிக்கணும்னா ஒரு 8 எம்எல்ஏ ஜெயிச்சாதான் கட்சி அங்கீகாரம், இல்லைன்னா 2 எம்பி ஜெயிக்கணும், அப்படியும் இல்லைன்னா 8% ஓட்டு வாங்கணும். எதுவும் வாங்கலையே.
இப்போ முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து இப்போ என்னன்னா ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி லிஸ்ட்டில் போட்டான். இவங்க கேட்டால் நான் மாங்காய் சின்னத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அன்புமணி. இவரை போய் கேட்டால் நான் தான் இது, நான் யார் தெரியும்ல. யார் தான் சார் சின்னத்தை யூஸ் பண்ணுவா? சின்ன யாரும் யூஸ் பண்ண முடியாது, அவனாக ஏதாவது கொடுத்தா உண்டு. இது வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ கேட்கலாம், நாங்கள் 20 பேர் நிற்கிறோம், எனக்கு இந்த சின்னத்தை, அதே சின்னத்தை ராமதாஸ் கேட்டேன். என்ன அவர் உருவாக்குன கட்சி அவருக்கு அவர் உருவாக்குனாரு. வேர்வையும் வேறும் இங்கே தான் இருக்குது. அவன் கடற்கராமா ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நாய் நாதாரி பையன். நாங்கள் தானே ஊருக்கு போய் எல்லாத்தையும் வளர்த்தோம், கட்சியை வளர்த்தோம், எல்லாம் செஞ்சோம். நாங்கள் பண்ணி வச்சதை வந்து இவன் வந்து என்னன்னா அது கரையான் குற்று எடுக்க கருணாக பாம்பு வந்து பூந்தா மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் சமுதாயத்துக்கு எதாவது நல்லது செய்யட்டுன்னு ஒதுக்கணுமே தவிர, நாங்கள்லாம் வந்து இப்போ அமைதி காக்கிறோம். இவ்வளோ அளவுக்கு கேவலம் நடந்த பிறகு நாங்கள் எப்படி விடுவோம்? இப்போ கட்சி வந்து நாங்கள் வந்து கைப்பற்றணும். வந்து அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் வந்து சேர்றோம். இது வரலும் நான் வந்து யாரையும் ஒன்றும் நான் சொல்லலை. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நியாயமானவர்கள், எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் வந்து சேர்ந்தா நாம் வந்து ஏற்றுப்போம். ஆனால் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இதுக்கு இது பண்ணணும். இப்போ வந்து நாம் அடாவடியாக பண்ண முடியாது. நாம் எப்போ 25 பேர் துப்பாக்கி சொல்ல செத்து போனார்களோ அதுக்கப்புறம் உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடினார்கள். ஒரு காவல்துறை சார்ந்தவர்கள அடிக்கல, துன்புறுத்தலை. இவ்வளோ நடக்கும்போது நடக்குமா இல்லையா? போலீஸ்காரன் பிடிச்சின்னு துரத்துவாங்க, அடிப்பாங்க, எதுவும் நடக்கல. வீரத்தோடு, நியாயத்தோடு, தர்மத்தோடு, சத்தியத்தோடு அவங்க நின்று செத்து போனாங்க. அந்த மாதிரி உள்ள இதுக்கான அமைப்பு இது. சரி, நாம் அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், கலவரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் நாம் அறிவை ஆயுதமாக ஏந்துவோம், ஃபைட் இன்டெலெக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கிறோம். அதனுடைய கொள்கை அடிப்படையில் அது என்னன்னா அறிவாயுதம் ஏந்துவோம், அறவழியில் போராடுவோம், அனைத்து உரிமைகளையும் பெற்றுடுவோன்றதான் நம்ம தாரக மந்திரம். அதை வச்சு ஏற்றுக்கிட்டு வர்றவங்கள நம்ம ஏற்றுக்குவோம். ஓகே, இதை வச்சு வரவங்களை ஏற்றுக்குவீங்க சார். நிறைய பேர் போராடி இருக்கிறீங்க இந்த கட்சிக்காக, வந்துட்டு நிறைய பேர் கடைசி வரைக்கும் நின்றுருக்கீங்க. இப்போ வந்துட்டு இவங்க அப்பா பையனுக்குள்ள ஒரு சண்டை, அதில் பார்த்தா நிறைய விமர்சனங்கள் வெளியே வருது. இதுக்கப்புறம் என்ன பாமக என்ன பண்ண போகிறாங்க, எந்த இடத்துல போய் நிற்க போகிறாங்க, யாரு கூட போய் சேர போகிறாங்க, எலெக்ஷன் காலம் நெருங்கிக்கிட்டே வருது, இந்த வருது அந்த வருதுன்னு சொல்லி ஒரு வருஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நெருங்கிக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தும் அவங்களுக்கான விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு மாநாடுகள் நடத்துறாங்க. டிஎம்கேல இருந்து நிறைய அறிக்கைகள் வெளியிடுறாங்க. ஏடிஎம்கேல இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. பாமக என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டே இருக்கு. பாமக என்ன சார் பண்ண போகுது? அது வந்து என்ன சொல்றதுன்னா, இவரை யாரையாவது ஏற்றுக்கணும், கூப்பிடணும். இது பாமக, ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலை எட்டி விட்டது. ஊரில் இருக்கிற மக்கள் அந்த பாமக வேணாம், நமக்கு எதுக்கடா வம்பு தும்புன்னு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு கழுது மேலே ஏறி ஊருக்கு வெளியில் பாமக கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாமக வந்து யாரும் இல்லையே, அவங்க வச்சிருக்கல லெட்டர் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இதுவரையிலும் 9000 லெட்டர் கொடுத்துருக்கிறார் ராமதாஸ். முதல்ல நியமன லெட்டர், அது பொறுப்பாளர்களுக்கு நீங்க இதுல இருக்கீங்க இந்த கட்சி அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணாரு, அந்த ராமதாஸ் வந்து அன்புமணி நீக்கிறதுல ரொம்ப தெளிவாகிறாரு. நீ தனியா கட்சி ஆரம்பிச்சுக்க, நான் வந்து வாழ்த்து சொல்றேன்னாரு. இவரு கேட்கல. ரெண்டாவது வந்து இது வந்து ராமதாஸ் கூட இருக்கிறவங்கலாம் பஜனை கோஷ்டி. பஜனை கோஷ்டின்னா அது ஒரே இடத்துல இருந்து பஜனை பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் வயசானவங்க, யாரையா கூட்டு ஆக்டிவேட் பண்ணி இதை செய்யுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி அவங்களால யாரும் வர முடியாது. அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே குடு கிழவர்கள். அதுதான் அங்கே ராமதாஸா எல்லாத்தையும் பெரிய கிழவர். அப்புறம் மற்றவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவர் தான் பண்ண போறாரு, செய்ய போறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இவங்க இதுக்கு கடைசியாக முட்டி மோதி பார்க்குறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் சுசீலா சொல்றதை தான் அவர் செய்கிறார். இவ்வளவு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கட்சி விஷயத்துலயுமே அந்த சுசீலா சுசீலா சொன்னாதானே நியமனம் நீக்கம் வருமானம். சுசீலா யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான். இப்போ பத்திரிகையாளருக்குலாம் பேட்டி கொடுத்தாரு ராமதாஸ் எல்லாருக்கும். அது யார் சொல்லி, அந்த சுசீலா சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதான் அவர் பார்ப்பாரு. இல்லைன்னா வேற யார் போனாலும் பார்க்க மாட்டாரே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது சுசீலா வந்து ஏன் அப்பரண்ட் எடுக்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை ஆண்டு வாழ்ந்துட்டேன், என்னை வந்து இது பண்ணிட்டேன், எனக்கு வந்து குழந்தை இல்லை, எதுவும் இல்லை, என்ன வெளி உலகத்துக்கு 2வது மனைவியை நீ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் அவர் வந்து இந்த நடவடிக்கை எடுத்து பண்ணுறாரு. அவங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்யாணம் ஆன ஒரு தேதி இருக்குது, இது எனக்கு தெரியும், அதை நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வரும்போது இதை விட காரி துப்புற வேலை என்ன இருக்குது? மக்கள் எதாவது ஏற்றுக்குவானா?
இவனை ராமதாஸை ஒரு வலிமையான கட்சி சார். என்ன இருந்தாலும் அந்த ஓட்டு பேங்கை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சி. வன்னியர்கள் ஓட்டு வந்து எவ்வளவு முக்கியம், வட தமிழகத்துல இருக்க வன்னியர்களின் ஓட்டு வந்து எவ்வளவு முக்கியம்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கேளுமா, 3 கோடி மக்கள் இருக்காங்க, இவன் வாங்குற ஓட்டு என்ன 3 லட்சம் இருக்குமா? என்னம்மா பேசுற? அவங்கெல்லாம் ஒன்றும் கழுது தெரிஞ்சு கட்டரும்பாய் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லை. இல்லாத கட்சிக்கு வந்து இவனுக்கு முட்டு கொடுத்துன்னு இருக்கிறானுங்க. சும்மா அவங்க ஒரு 17 மத்திய மந்திரி 11 ஆண்டு இருந்தாங்க. அதனால வந்து லைம் லைட்டில் ப்ரெஸ்ஸில் வந்து வெளியே வருது. இப்போ நாங்கள் சொன்னால் அதனுடைய இது இருக்குது, ஸ்பேன் ஆஃப் இது அது வந்து ஒரு கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னோம்னா கொஞ்சம் பேருக்கு தான் ரீச் ஆகுது. அவருக்கு சொன்னோன்னா எல்லாருக்கும் போகுதுன்னா இந்த இதுதான் காரணம். ஸோ இதுவரையில் அவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க? வெள்ளரிக்கை அன்புமணி என்ன வெள்ளரிக்கை கொடுப்பாரு, ராமதாஸ் என்ன செய்வார்? ராமதாஸ் கேட்டால் நான் தான் வந்து என்னதுங்க அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு. டேய், அப்போ வன்னியனுக்கு ஏன்டா வாங்கி கொடுக்கலன்னு கேட்பாலாம் இல்லையா? அப்போ எங்கே நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை. ஸோ நீங்கள் மத்திய அமைச்சரோடு இருக்கும்போது இத்தனை அமைச்சர் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? செத்துப்போன தியாகிகளுக்கு யாருக்காவது ஒரு உதவி பண்ணீங்களா? அவன் ஏரி வேலைக்கும் கூலி வேலைக்கும் கட்சி வேலைக்கும் விவசாய வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். அவனுடைய நொந்து நூலாகி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நீ அவங்களுக்கும் ஒன்றும் பண்ணலை, யாருக்கும் ஒன்றும் பண்ணலை. ராமதாஸை பொறுத்தவரையில் எதுவும் செய்யலை. இப்போ நான் தான் செஞ்சுருக்கிறேன். 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி இன்றைக்கு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அது நடைமுறையில் இருக்குது. போர்டு வாரியம் இருக்கிறது. அதில் 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வேலை செய்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்து காலதாமதமாகி நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா வழக்கின் வழியில் வந்தது. இந்த நாடு எப்படி இருக்குது? சட்டத்தின் மூலம்தான் ஆட்சி, சட்டத்தின் வழி ஆட்சி தான் நடக்குது. அதனால தான் நம்ம அணுகி கோர்ட் அணுகி இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தோம். சரி, அடுத்தது 10.5%. அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது தான் அவரை எதிர்த்து தான் வழக்கு. அவர் போட்டுலாம் கொண்டு வந்து கொடுத்து ஒரு 10.5 நான் கொண்டு வந்து கொடுத்தா அது தான் சொல்லினுங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு நல வாரியன்னு ஒன்று பட்ஜெட்டில் நரிக்குறவனுக்கு சீர்மரப்பு இருக்குது. அது மாதிரி வன்னியருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். இதை விட என்னங்க இந்த சமுதாயத்துக்கு வேணும்? எல்லாம் முடிச்சுட்டேன். சட்டப்படி கிடைக்கும். கொஞ்சம் காலதாமதமாகும். இப்போ இது இருக்குது, காவேரி இஷ்யூ எவ்வளோ நாள் நடந்தது கேஸு, முல்லை பெரியார் இஷ்யூ, அப்புறம் பாலார் இஷ்யூ, இதெல்லாம் வந்த பிறகு ஒன்று நடைமுறைக்கு வருது இல்லை? அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்தாலும் சில சிக்கல் இருந்தாலும் அது சரியாகும். அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யாரும் தயவும் வேணாம். வாழ்ந்து இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதற்கான ஏற்பாடுகளை சட்டப்பூர்வமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு இவனுக்கு கூட போய் சண்டை போட்டு நடக்குறீங்க? என்னதான் பண்ண போறாங்க? இப்ப 2027 ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, ராமதாஸ் வந்து அன்புமணி நீக்குவாரு, அன்புமணி ராமதாஸ் நீக்குவாரு. அவ்வளவுதான் நடக்கும். 2 பேரும் நீக்கிட்டு அங்க ஒரு தலைவர் ஒண்ணு கட்சி ஏதுமா காலி ஆயிடுது. ஒண்ணும் இல்லையே. இப்போ நீங்க பாக்குறீங்க, அவர் ஊரெல்லாம் கூட்ட போறார். அவர் வந்து கரகாட்ட கோஷ்டி ஊருக்கு போய் என்ன பண்றேன்? இல்லைம்மா, நடைப்பயணம்னு சொல்கிறீங்க. என்ன வண்டியிலே போகிறீங்க, ஒரு 100-150 மீட்டருக்கு முன்னாடி இறங்கி அந்த மேடையில் ஏறி பேசிட்டு அது நடைப்பயணமா? நாங்களாண்டா போனோம், வெத்து காலில் போனோம், நடந்தோம். இந்த குண்டாஸில் இருக்கிறவங்களாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். இப்போ எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிறாங்க, எல்லாம் கார்பரேட் ஆகிடுது. இப்போ வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கங்கே கொண்டு வாங்க அப்படின்னா. அதுக்கு தான் ஏஜென்ட் இருக்காங்களே, காசு கொடுத்தா வர்றதுக்கு. அதனால் வரப்போகிறாங்க. இப்போ வந்து இவங்க மது ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறாங்க சென்னையில். அப்போ அது யார் கொடுத்தாங்க? அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா சினிமாவில், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரே சத்தம். அதுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சுங்க, வெள்ளை புடவை கட்டிக்கிச்சுங்க, தாலி அவுத்து போட்டாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரே ராமான் கத்தி 12 மணி ஆச்சு முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுங்க, எல்லாம் பீர் பாட்டில் 9 மணி குடிக்குதுங்க. அதை பத்திரிக்கையில் படம் போட்டு போகிறான். இந்த மாதிரி வேலை தான் நடக்குது. மது ஒழிப்புக்கு வந்த மகளிர்கள் எல்லாம் பீர் குடிக்கிறாங்க, மது ஒழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது. இப்போ வர்றவங்களாம் யாரும் இல்லைம்மா, சர்வ கட்சி பிரமுகர் மாதிரி இருப்பாங்க. எந்த கட்சியில் கூட்டாலும் ஏதோ கிடைக்குதுன்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி வர்றாங்க. இப்போ வந்து ஆண்களுக்கெல்லாம் என்ன உணவு, உற்சாக பானம், கை செலவுக்கு காசு, அப்புறம் மாப்பிள்ளை மாதிரி வண்டியில் ஏறி இறங்கடான்னு சொன்னால் அவன் வந்துட்டு போகிறான் சும்மா இருக்கிறதுக்கு. அதுதான் இப்போ நடக்குது. இவங்களை வந்து தவறாக வழிகாட்டுகிறாங்க. நீங்கள் போகாதீங்க, இந்த காசு இல்லாமல் இந்த இது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாத ஒரு நாளைக்கு. உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறதில்ல. அந்தந்த ஏரியாவில் வரும்போது தேவையப்போ. ஆமாம், உங்களுக்கு அதுவும் இல்லை, யார் வேணாலும் கூப்பிடுவாங்க. அங்கே வர்றவங்களாம் என்ன இதுவா? சரி, என்ன சொல்லலாம், ஏன் பின்னாடி தேர்தல் நின்னா நாங்கள் நிற்கலை, தேர்தல் நின்னா என் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க, என் பின்னாடி இருக்காங்க. உன் பின்னாடி ஒன்றும் இல்லை, 3 கோடி பேரில் எவ்வளோ பேரை வச்சுருக்கேன்? இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் என்ன சொன்னீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா, அந்தமான்லேருந்து 5 பேரை கூட்டின்னு வந்திருப்பேனே, நான் இந்த தேர்தலில் நிற்க சொல்லியிருப்பேன்னு சொன்ன ஆள் தானே நீ. நானே நிறைய சொல்லியிருக்கேன். ராமதாஸ் மட்டும் தான் வயசாச்சு இல்லை, எதுக்கடா வந்தவன்லாம் சண்டை போட விடுற, தூண்டி விடுற, நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணு, நல்லா இருடா, தப்பு பண்ணவன கண்டி அப்படின்னு தானே சொல்லணும்.
நீ அதெல்லாம் எதாவது சொல்றியா? எல்லாரையும் அடிச்சுட்டு சண்டையிடு. நான் தான் அம்பேத்கர் சிலையை தொன்னேன். சரி, அப்புறம் ஏன்டா அவனை அடிக்க சொல்ற? கேட்குறேன்ல. அப்புறம் வந்து என்ன, நீங்க என்ன நாடக காதல், இது நாடக காதல், அது நாடக காதல் ஆரம்பிச்ச. அதுல வந்து திவ்யா இளவரசன் கேஸுக்கு என்ன அநியாயம் பண்ண? இப்போ நீ தானடா முதல் நாடக காதலையும் பண்ணியிருக்க. இப்போ கள்ளக்காதலையும் அறிமுகப்படுத்திருக்க. 3வது ஒரு ஒன்று வருது. அது வந்து சீதாலட்சுமி. அவங்க யாரு? ஆலங்குடி. ஆலங்குடியில் போங்க, பேலஸ் மாதிரி வீடு இருக்குது. அதுக்கு வந்து அவங்களாம் இங்கே திண்டிவனத்தில் இருந்தவங்க. இவங்க இது கூட அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் பேர் அருள்மணி. அருள்மணி 2011 தேர்தலில் நின்று 52,000 ஓட்டு வாங்குறான் கூட்டணியில். அப்போ வந்து 3,000 ஓட்டில் தான் ஏதோ தோற்று போகிறான். அடுத்தது நிற்கிறான், 5,000 ஓட்டு வாங்குறான். நம்ம இதுக்கு போகணும். எதுக்குன்னா, இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்கிற, நீ வந்து ஒரு தலைவனா? கேடு கட்டவன். 3வது யாரு சார் அவங்க? அந்த சொன்னேன் இப்போ சீதாலட்சுமி. சீதாலட்சுமின்னு சொல்கிறேன். அடுத்தது வெளியே வரும், அவங்களே உங்களுக்கு போடுவாங்க. அவங்க வந்து கீரமங்கலன்ற ஊரில் வீடுமா. அப்போ அறந்தாங்கியில் வந்து அவருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. கேளுங்க, அருள்மணி பேர். ஏன்னா அவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணி. இந்த சுப்பிரமணி வாத்தியார். இந்த அம்மா அங்கே இருந்தது எங்கள் திண்டிவனத்தில். அவங்க சொந்தக்காரன்லாம் அந்த இதுக்கெல்லாம் மருந்துக்கெல்லாம் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஒன்று ஒன்றா வெளியில் அணிவகுத்து வருது. இப்போ நான் சொன்னா இப்போ யாருமே நம்பலை. என்ன தான் திட்டினாங்க. இவருக்கு வந்து பிடிக்கல, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு, வெறுப்பில் பேசுகிறாரு, ராமதாஸ் வந்து இது பண்ணதுனால பண்ணுறாருன்னு. அந்த பையன் ராமதாஸ்லாம் நான் தானே இவன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்தினேன். இவன் எந்த ஊருக்கு முன்னாடி போய் பண்ணியிருக்கிறான்? அன்புமணி ஒன்றையும் பாப்பா, எல்லாருக்கும் அல்வா கொடுப்பா மாதிரி. அவன் கதை வேற. நீ வந்து இங்கே வந்து நான் அப்படியே பழைய இது பஞ்சாங்கம் மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்காது. அவர் சொல்ல, நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி. ராமதாஸுக்கு நம்ம நடக்காது, ராமதாஸு நடக்காதுப்பா, நீ போப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவர் வந்து சும்மா சொல்லலாம், ஒன்றும் கிடையாது. அங்கிருந்த நல்ல நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த பெருங்காய டப்பாவில் ஒரு பெருங்காயமும் இல்லை. சும்மா அது வாசனை கூட வராது. அதை வச்சுக்கின்னு பார், நான் என்ன போராட்டம் பண்ணுறேன். இப்போ 1987 விட பெரிய போராட்டம் நடக்கும். நான் தான் கேட்டேன், டே குடுக்கிறவங்க எப்போ கிடுகிடு போராட்டம் நடத்துவேன்னு. இப்போது என்ன ஆச்சு? பாசமுள்ள மகன் கட்சி. ஆனால் இப்போ பாசமுள்ள மகள் கட்சி. அந்த மகளை கொண்டு வந்து நிர்வாக உறுப்பினர்னா இப்போ ஒன்றுமே ராமதாஸ் விட்டு நாய் வந்தால் கூட அது காலில் விடுவாங்க பொழுது. இப்போ இங்கே எங்கேயோ வந்திருக்குது, அவங்க காலில் அருள் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து, இது எந்த ஒரு நியாயம்? இது ஒரு கட்சியில் இல்லாத பழக்கங்க இது. இந்த மாதிரி பாமகவில் யாரும் நடந்தது அந்த மாதிரி விழுந்து அவனே எழுந்திருக்கிறான். ஸோ இவன் பண்ணால் அப்போ எல்லாரும் அதான். அப்போனா என்ன, அவங்க வீட்டில் வர நாய் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் வர யார் இருந்தாலும் சரி, அது என்ன படிச்சிருக்குது? ஏமா ஸ்கூல் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ என்னத்துக்கு பண்ணுற? அம்பேத்கர் சிலையை திறக்கிற, அப்புறம் அவங்கள போய் சண்டை போடுற, ஊடு கொளுத்துற, உதவாத வேலையெல்லாம் செய்கிற, அசிங்கம் பண்ணுற, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறது. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாடா? உங்க கூட நேற்று வரலாம் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், அவங்க கூட ஏன்டா சண்டை போடுற? இந்த ராமதாஸ் பண்ணுற வேலையினால எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. சர்டிஃபிகேட் எடுத்துன்னு எங்கே போய் வேலைக்கு பார்க்கறதுக்கு? இதுலேருந்து என்ன சொல்றீங்கன்னா, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வேலை உண்டு வெட்டி உண்டு, யாரை நம்பி எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி. ஏன் சமுதாய மக்களுக்கு நான் அதை தான் சொல்ல முடியும். நான் கூப்பிட்டேன். இது வந்து ஒரு பெரிய தேசிய இனம், சமூக நீதிக்காக போராடிய ஒரு இனத்தை என்னென்ன ஜாதி கட்சியாக்கி, குடும்ப கட்சியாக்கி, அன்புமணி கட்சியாக்கி, ராமதாஸ் கட்சி, சுசிலா கட்சியாகி, இந்த சௌமியா கட்சி என்ற லெவலுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் திருந்துங்க. இது வந்து ஒரு தேசிய இனம். கண்டிப்பா சார், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு இது தெளிவான விஷயம் தெரிஞ்சிருக்காது, என்ன ஏது அப்படிங்கிறது. தனித்தனியாக இதுதான், இந்த விஷயம் இப்படிதான் நடந்தது, இந்த வழியில தான் போனது, தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.